பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் கொல்லம் அஷ்டமுடி காயலின் சமீபத்தில் த பாரோ என்று சொல்லப்படுகிறதான ஒரு ரிசோர்ட்டில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அநேக மீன் பிடிக்கிறதான படகுகள் செல்லுகிறதை காண முடிகிறது. அதை பார்க்கும்போது வேதத்திலே ஒரு வசனத்தை ஞாபகத்துக்கு வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை வாசிக்கும்போது, சீஷர்கள் ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கிற வேளையிலே இயேசு அவர்களோடு கூட இல்லை. இயேசு இல்லாமல் தனிமையாய் போய் மீன் பிடித்து கொண்டிருக்கிறாங்க. ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. இப்படி மன சோர்வோடு நின்று கொண்டிருந்ததான சீஷர்களிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இப்போது நீங்க வலது புறமாக உங்கள் வலைகளை போடுங்கள் என்று. இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு வலது புறமாக வலைகளை போட்ட போது வலை கிழியத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டது. இதை பார்க்கும்போது சீஷர்களுக்குள்ளே மிகவும் பிரமிப்பு உண்டாயிற்று. ஏனென்றால் ராத்திரி முழுவதும் நாங்கள் மீன் பிடித்தோமே, ராத்திரி முழுவதும் இதே கடலிலே நாங்கள் சஞ்சரித்தோமே, ஆனாலும் ஒரு மீன் கூட அகப்படவில்லையே. ஆனால் இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டபோது தாராள மீன்கள் எங்களுக்கு கிடைத்ததே என்று அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க, பிரமிப்பு அடைந்தார்கள். இன்றைய தினத்திலும் அந்த வேதம் நம்மோடு என்ன பேசுகிறது? இயேசு இல்லாம நீங்க எவ்வளவுதான் நீங்க முயற்சி எடுத்தாலும் பல முயற்சிகளும் வீணாக போகிறதே. காரணம் என்ன? இயேசு சொல்லாத இடத்துல நீங்கள் தனியாகவே முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதனால் பல முயற்சிகளும் இன்று ஃபெயிலியராக போகிறதே வாழ்க்கையிலே. காரணம் இயேசு இல்லாதது நிமித்தம்தான். இயேசு உங்களோடு இருந்தால், இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் செய்தால், அப்போதே இந்த காரியங்களிலே ஆசீர்வாதம் வந்து நம்மை சேரும். ஆசீர்வாதம் நமக்கு அதிகமாய் கிடைக்கும். இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசு இந்த காரியத்தில் என்ன சொல்லுகிறார், இயேசு இந்த காரியத்தில் என்னிடத்தில் எதை பேச விரும்புகிறார், இயேசுவினுடைய வார்த்தையை நானும் நீங்களும் கேட்க ஆரம்பித்தாலே போதும். அவர் சொல்லுகிற காரியத்தை மற்றுள்ளவர்களுக்கு இது ஒரு பிரமிப்பாகத்தான் இருக்கும். மற்றுள்ளவர்களுக்கு இந்த காரியத்தில் ஒரு வேடிக்கை ாகத்தான் இருக்கும். ஏனென்றால் சீஷர்களும் ராத்திரி முழுவதும் அதே கடலில் வலைகளை போட்டும் மீன்கள் அகப்படாமல் இருந்ததை போல நாமும் முயற்சி எடுக்கிறதான காரியங்களில் நமக்கும் பல காரியங்களில் ஒன்றும் கிடைக்காத நிலைமை இருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால், இயேசு ஒரு வார்த்தையை நமக்கு கட்டளையிட்டால் அதை கீழ்ப்படுகிறதான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும். கேட்கிறவர்களுக்கு அல்ல, கீழ்ப்படுகிறவர்களுக்கு. இந்த சீஷர்கள் என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்தாங்க. இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. ராத்திரி முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இதே கடலில் நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஒரு மீன் கூட அகப்படவில்லையே, இப்போது நீங்கள் வலதுபுறமாக ஏன் போட சொல்லுகிறீங்க என்று ஒரு கேள்வி கேட்கவில்லை. அவங்க கீழ்ப்படிந்தாங்க. இன்றைய தினத்திலும் இயேசு உங்களோடு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கீழ்ப்படியுங்கள். என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசு சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ ஆரம்பித்தா ஆசீர்வாதம் தானாகவே வரும். இதுவரை நீங்கள் செய்த பிஸ்னஸில் தோல்வியாக இருந்திருக்கலாம், இதுவரை நீங்கள் செய்ததான முயற்சியில் தோல்வியாக இருந்திருக்கலாம். இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிங்க. அது எப்படி இயேசுவினுடைய வார்த்தையை கேட்க முடியும்? எப்படி இயேசு என்னிடத்தில் பேசுவார்? அதற்காகத்தான் இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தை வாசிங்க, தினந்தோறும் வாசிங்க. வேதம் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறது? வேத வசனத்தின் மூலம் கர்த்தர் என்ன சொல்ல நினைக்கிறார், எதை சொல்லுகிறார், இதை நீங்கள் வாசிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தைகளை கேட்டு வேத வசனம் நம்மிடத்தில் அறிவுறுத்துகிற அந்த காரியத்தை கேட்டு வாழ மாத்திரம் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். இந்த தினத்திலும் நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் நின்று உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மீன் பிடிக்கிறவர்கள் நீங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செய்த போது
உம்முடைய சீஷர்களுக்கு அதிக மீன்கள் கிடைத்தது. இன்றும் ஆண்டவரை உம்மை நம்பி உம்மை விசுவசித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனமிறங்கி தாராளம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. உமது வார்த்தையின்படி ஜீவிக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் பிரயாசங்களை கர்த்தர் மாற்றுங்க. பூரண விடுதலை இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். இதுவரை தங்களுடைய பிஸ்னஸில், தொழிலில், வேலையில் ஆண்டவரை நன்மை காணாமல் இருந்தாலும் இன்று முதல் வேதத்தை வாசித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கர்த்தாவே பெரிய நன்மைகளை, புதிய நன்மைகளை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்கள் அப்படியே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். இன்று முதல் வேத வசனத்தை வாசித்து அதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.